ராதிகா சேனல் கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். என்னடா இவ்வளவு துணியோட வந்திருக்கேனா? டைட்டில பாத்துருப்பீங்கல்ல, அதேதான். பொங்கலுக்கு 2024க்கு என்ன வாங்கி இருக்கோம் நாங்க அப்படின்ட்டு ஷாப்பிங் ஹால் தான். அக்கா ஷாப்பிங் ஹால் பொங்கலுக்கு போடுங்க போடுங்க போடுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. ஏன் ஷாப்பிங் இப்பெல்லாம் போடுறதே இல்ல? நிறைய பேர் என்ன வந்து செல்லமா கேக்குறீங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா சோ இந்த வாட்டி ரொம்ப ஸ்பெஷலாலாம் செலவு பண்ணல, ஓரளவுக்கு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம், அது எல்லாமே காமிச்சிடுறேன். இந்த வாட்டியும் நாங்க மேட்சிங் பிளான் பண்ணிருக்கோம். இது ஏற்கனவே நான் வாங்கி வச்ச சாரீஸும் சிலது இருக்கு, அது நான் இன்னும் போடல. பிளவுஸ் மட்டும் தச்சு வந்திருக்கு. சிலது இப்ப ரீசெண்டா வாங்கினது, அது எல்லாத்தையுமே நான் காமிச்சிடுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வாட்டி பொங்கலுக்கு தீம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கோல்டன் கலர், இந்த கிரீம் கலர், அதுதான் நாங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப இந்த டார்க் கோல்டு இல்லாம இந்த கிரீமும் கோல்டும் கலந்த மாதிரி. ஷர்வின் குட்டிக்கு வேஷ்டி சட்டை ராமராஜ் இருந்து எடுத்தாச்சு. தீபாவளிக்கு எடுக்கும்போது சேர்த்து எடுத்திருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்குன்னு தெரியல. நான் வந்து வாய்ஸ் ஓவர்ல கொடுத்திருந்தேன், ஆனா கையில காமிக்கல. ஜிக்கும் அதே மாதிரி வேஷ்டி சட்டை வந்து அதே கலர்ல எடுத்தாச்சு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு செட்டா எக்ஸாக்ட் மேட்சிங்கா கிடைச்சிருச்சு. அந்த கோல்டன் ட்ரெஸ்ஸஸ், அந்த வேஷ்டி சட்டை அவங்க ரெண்டு பேருக்கு எடுக்கும் போது என்கிட்ட ஏற்கனவே கோல்டன் சாரி இருக்கு, அதோட பேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஜி வந்து ஏதாவது ஒரு பிளவுஸ தையன், புது ட்ரெஸ்ஸா போடு, நாங்க மட்டும் புதுசு போடுவோம், நீ மட்டும் பழைச போடுவியா அப்படின்னாரு. தேடி எடுத்து இது அந்த குபேரப்பட்டு மாதிரியே சாரி இருக்கும், லைட் வெயிட் சாரி இருக்கும், அந்த கிரீம் கலர்ல அந்த சாரி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து செல்ஃப் பார்டர்ல வரும், கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர்ல உங்களுக்கு வரும். சோ இந்த கிரீம் கலர்ல நல்ல கோல்டன் சாரியில சூப்பரா இருக்கும் இந்த சாரி. அண்ட் இந்த பிங்க் கலர்ல வந்துட்டு நல்லா கான்ட்ராஸ்டா கீழே மட்டும் பார்டர் வருது. அண்ட் முந்தானி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தானி நல்லா சூப்பரா கொடுக்குறாங்க. இந்த முந்தானி மாதிரியே நல்லா கிராண்டா உங்களுக்கு ஜரிகையிலேயே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துருது. பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணல, நான் பிளெயினா ஸ்டிச் பண்ணிருக்கேன். நார்மல் கட்ல தான், பிரின்சஸ் கட்லாம் கிடையாது. நார்மலா இந்த மாதிரி நெக் வச்சு பைப்பிங் மட்டும் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். எல்போ லென்த் ஸ்லீவ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கேன், நார்மல் நெக், இவ்வளவுதான். இப்ப நான் காமிச்ச சாரியோட பிரைசிங் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் இந்த மாதிரி சாரீஸ் நிறைய வாங்கியிருந்தேன். அதோட பிரைசிங் வந்து 900 இருந்து 1300 ஒரு சாரி இருந்தது. அந்த கேட்டகரிக்குள்ளதான் இந்த சாரி வரும். சோ நான் ஏற்கனவே கோல்டன் சாரி வச்சிருந்தேன். இது வந்து ஒரு தஞ்சாவூருக்கு ஒரு வாட்டி போகும்போது தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து அழகா கட்டிட்டு போயிருந்தேன் ஃபேமிலியோட. இது நல்லா சூப்பரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பளிச்சு கோல்டுல இருந்தது. அண்ட் இவங்களுடைய கோல்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டூ மச்சா இருந்துச்சு, கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது. பட் அந்த சாரியோட அது மேட்ச் ஆயிடுச்சு. ஆல்சோ இது ஏற்கனவே போட்டது, நாங்கெல்லாம் புதுசு போடும்போது நீ புதுசா போடு பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜி. அதனால இந்த சாரி என்னோட ஃபேவரட் சாரி. சோ எப்படி இருக்கு பாருங்க, நல்லா கிராண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுக்கு கான்ட்ராஸ்டா கிரீன், மரூன், பர்பிள் இந்த கலர் பிளவுசஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கும் இதுக்கு. சோ இந்த மாதிரி குட்டி பார்டர் மேலயும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பார்டரும் இருக்கு. ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆரி ஒர்க் பிளவுசஸ்ல எனி கலர், கான்ட்ராஸ்ட் கலர், பர்பிள், ப்ளூ, கிரீன், ரெட், மரூன், பிங்க், இது எல்லாமே இதுக்கு வந்து சூப்பரா சூட் ஆகும். கோல்டு வேணாலும் போட்டுக்கலாம், பட் கோல்டோட கான்ட்ராஸ்ட் பிளவுசஸ் நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெடிமேட் பிளவுஸ். இது இந்த மாதிரி எல்போ லென்த் வந்து இந்த மாதிரி பேடட்ல வரும் இந்த பிளவுஸ். நல்லா ஒரு பாட்டில் கிரீன்ல இருக்கக்கூடியது. இதுக்கு இது போட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா இந்த கிரீனுக்கும் இதுக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு நாள் நான் வியர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோல வந்து காமிக்கிறேன். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் ஆன்லைனா இல்ல போத்துசான்னு தெரியல. ஆன்லைன்ல இருந்தா நான் லிங்க் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. நான் என்ன நினைச்சேன்னா அவங்க ரெண்டு பேர் கோல்டு போட்டுக்கிட்டோம், கோல்டுக்கு கான்ட்ராஸ்டா நம்ம பாட்டில் கிரீன் போட்டுக்கலாம், நமக்கு கொஞ்சம் பளிச்சு தெரியும், கோல்டுக்கு நம்ம கலருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்கா தெரியும் அப்படிலாம் நான் யோசிச்சேன். ஜி வந்து அவசர அவசரமா தைன்னு சொல்லவே நான் வந்து அதை தச்சு இல்ல மேட்ச் பண்ண, நாங்க மட்டும் வேஷ்டி சட்டை போடுறோம்ல போடு அப்படின்ட்டாரு. சோ உங்க அண்ணாவுடைய கம்பல்ஷன்னால நான் அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ் போட வேண்டியதா ஆயிடுச்சு பொங்கலுக்கு. அண்ட் அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான சாரி, மற்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான சாரின்றதுனால மார்னிங் டு ஈவினிங் அந்த பொங்கல்லாம் செஞ்சுக்கிட்டு மேலெல்லாம் ஈசிக்கிட்டு செய்யறதுக்கு அது கரெக்டா இருக்கும். வெளில போகும்போது என்ன இந்த மாதிரி ஏதாவது சாரி போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது பொங்கலுக்கு இது வச்சுக்கலாம் நினைச்சேன். இது நல்லா பாட்டில் கிரீன்ல இருக்கக்கூடிய சாரி. இது வந்து லெனின் காட்டன், பியோர் லெனின் காட்டன். இதோடைய பிரைஸ் வந்து கேட்டீங்கன்னா வாய பொழுந்துருவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் 2023 வந்து ஜி வந்து என்ன வயநாட்டுக்கு கூட்டு போயிருந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரு பர்சனல் ட்ரிப் வந்து போயிருந்தோம், அந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. அங்க வயநாடுல ஞாபகமா வாங்கி கொடுத்த ஒரு லவபிளான கிஃப்ட் தான் இந்த சாரி. நம்ம ஊர்ல இந்த சாரி வாங்கியிருந்தா விலை கம்மியா இருக்கும், அங்க வந்து சாரீஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அங்கெல்லாம் போனீங்கன்னா சாரி வாங்காதீங்க. 4800 அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு இது. ஆனா சாரியோட கலர் பாருங்க, இதுக்கு மேல நல்லா கோல்டுல ஒரு பெரிய ஹாரம்ல லாங் செயின் போட்டா இந்த கிரீனுக்கும் அந்த கோல்டுக்கும் எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் முந்தானி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். பார்டர்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்ல, ரொம்ப சிம்பிளா சட்டிலா ரொம்ப அப்படியே அடிச்சு எடுத்து காட்டுற மாதிரியான கெட்டி சரி இல்ல, லைட்டான செல்ஃப்லயே சரியோட இருக்கிற மாதிரியான ஒரு சாரி. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ல முந்தானி வருது இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இந்த குங்குமம் ரெட் கலர் தான் நம்ம கொடுத்திருந்தாங்க. ஒரு மாதிரி மரூனிஷ் ரெட், மரூன் ரெட் ரெண்டுமே கலந்து டபுள் ஷேட் இது. சோ அந்த கலர்ல தான் பிளவுஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்டரும் வருது. இது சிம்பிள் பிளவுஸா தான் ஸ்டிச் பண்ணிருப்பேன், இதுக்கு எந்த ஒர்க்கும் பண்ணல. நல்லா எல்போ லென்த்துக்கு நான் வந்து
கை வந்து கொடுத்து நார்மல் பிளவுஸா தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு டாசல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரெட் அந்த கோல்டன் கலர்னு அந்த மாதிரி மாத்தி மாத்தி நல்லா நிறைய டாசல்ஸ் சலச்சலான இருக்கணும் அப்படின்னு கேட்டு நான் வாங்கினேன். இந்த 1ல இருந்து 2 வர மாதிரி இருக்கும், இன்னும் 1ல இருந்து 2 வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சாரி வந்து இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கணுமா அப்படின்னு பார்த்தாக்கா லாஸ்ட் இயர் வந்து வெட்டிங் டேக்கு பிளான் பண்ணி நாங்க வந்து போனதா, அதனால அவருடைய கிஃப்டா, அதனால நான் வாங்கிக்கிட்டேன். அதே வயநாட்டுல அந்த கடையில வாங்கினதுதான் இது. அந்த கடை பேர்லாம் மறந்தே போச்சு, ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சுல. இந்த கவுன் வந்து அங்கதான் வாங்கினேன். வாங்கும் போது செம்ம ஃபிட்டா கரெக்டா இருந்தது. இப்ப நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன், நான் கால் அடிபட்டிருக்கனால நிறைய எல்லாம் வாக் பண்றது இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் வாக் பண்ணா வீங்குது கால், அதனால அங்க எடுத்ததுதான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வாங்கணும், சென்னையில வாங்கினா ஒரு 4000 6000 5000 அந்த மாதிரி சொல்லுவாங்க பெரிய ஷோரூம்ல போனா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 1900க்கு நான் வாங்கிட்டேன். 1900க்கு என் சைஸுக்கு நான் வெயிட் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. அண்ட் துப்பட்டா நல்லா பெரிய துப்பட்டா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்க எவ்வளவு வந்திருக்கு. இந்த பைசாக்கெல்லாம் இவ்வளவு பெரிய துப்பட்டா கிடைக்குமா, அது ஃபுல்லா இவ்வளவு டிசைன்ஸ் இருக்குமா எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்ல ஃபுல் ஆஃப் டிசைன்ஸ், காப்பர் டிசைன்ஸ்ல எம்ப்ராய்டரி அண்ட் சம்கி ஒர்க் இருக்கு. ஹேண்ட்லயும் உங்களுக்கு 3/4 ஸ்லீவ்ல இருக்கு, கீழே பார்டர்லயும் பாத்தீங்கன்னா இருக்கு. நல்லா கவுன் தலைய இருக்கும். நான் ஹீல் போட்டேன்னாலும் கால் தெரியாது, அந்த மாதிரி நல்ல தலைய இருக்கு. ஃபிட் பயங்கர ஃபிட்டா இருக்கு. ஒரு அழகான அனார்கலி கவுன், இல்ல கவுன் தான் சொல்லலாம், அனார்கலி இல்ல கவுன். இது இந்த பட்டு சாரி லாஸ்ட் இயர் தான் எடுத்தது. நான் ஏற்கனவே இதை ஷாப்பிங்ல காமிச்சிட்டுனா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது பிளவுஸ் தைக்காமையா வச்சிருந்தேன், இப்ப வந்து தச்சாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல பார்டர் வரும். ஒரு குட்டி பார்டர் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டான பியோர் சில்க் ஒரிஜினல் பட்டு புடவை, குமரன் சில்க்ஸ்ல இருந்து எடுத்தது. சிம்பிளா இருக்கும், லைட் வெயிட் ஆனது. சரிகா வந்து ஒரிஜினல் கிடையாது, பட்டு மட்டும் ஒரிஜினல் பட்டு. முந்தானி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான டிசைன்ல வரும். பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் 10,000 11,000 அந்த ரேஞ்ச்ல எடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் நான் சாரி வந்து 20,000 30,000 35,000 25,000 அப்படி எடுத்துட்டு இருப்பேன். பிளவுஸ் வந்து சாதாரணமா தைப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10,000 5000 4000 அப்படின்றதுலாம் நார்மல் சாரீஸ், பியூர் சில்க் கிடைக்காது. 9,000 10,000 11,000 வரைக்கும் உங்களுக்கு பியூர் சில்க்ஸ் கிடைக்கும். சோ அந்த மாதிரி சாரி எடுத்துட்டு பிளவுஸ் வந்து நல்லா ஹெவியா நான் வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோ அதுதான் இப்ப நான் காட்ட போறேன் உங்களுக்கு. இப்ப நான் காமிச்ச சாரியோட பிளவுஸ் இது. இதுக்கு வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணிருக்கேன். டிசைன் வந்து நான் வந்து ஆன்லைன்ல பார்த்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இந்த மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கி பண்ணதுதான். அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் கலர்ல ஒர்க்ஸ் வந்து போகும், மயில் அதெல்லாம் இருக்கிற மாதிரி. நெக்ல போடும்போது இந்த மயில் மட்டும் கொஞ்சம் உள்ள வந்த மாதிரி இருக்கும், பேட்ச் மாதிரி, ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3D ஃபிளவர்ஸ் அப்படியே உள்ள பிளெண்ட் ஆயிருக்காது. இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி 3Dல வெளில ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் கிராண்ட் ஒர்க்கா ஒரு கல்யாண பட்டு சாரி எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரியே பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ல வந்து இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட்ல. அண்ட் இதுக்கு பின்னாடி தொங்குறதுக்கு டாசல்ஸ் வந்து இந்த மாதிரி சலச்சலா அழகா கொடுத்துருப்பாங்க. இது வந்து எம்டி டெய்லரிங்ல தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். மொத்தமா பிளவுசஸ் கொடுத்து மொத்தமா நான் வாங்குவேனா, ஸோ தனித்தனியா எனக்கு வந்து பிரைஸ் தெரியாது. மொத்தமா அவங்க போட்டு வில்லுமான்னு சொல்லுவாங்க, நான் ஜிபே பண்ணிடுவேன். ஸோ இப்படிதான் நான், நீங்க என்ன பார்த்ததுல இருந்து நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் உங்ககிட்ட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தனித்தனியா பிரைஸ் தெரியல. உங்களுடைய சைஸ், நீங்க என்ன டிசைன் நீங்க எதிர்பார்க்கறீங்க, 3Dல கேக்குறீங்களா இல்ல சிம்பிளா கேக்குறீங்களா, மிஷின் எம்ப்ராய்டரி கேக்குறீங்களா, ஆரி கேக்குறீங்களான்றத பொறுத்து பிரைசஸ் வந்து ஏறும் இறங்கும். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்தது இதுவும் குமரன் சில்க்ஸ்ல எடுத்ததுதான். இது எல்லாமே லாஸ்ட் இயர் எடுத்த சாரி தான். இப்போ பொங்கலுக்கு 2024 பிறந்து நான் பொங்கல் ஷாப்பிங்னு கடைக்கு போகவே கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிரே கலர்ல இருக்கக்கூடிய சாரி. இதுவும் வந்து பட்டு சாரி, குமரன் சில்க்ல எடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரிலே மிக்ஸ் பட்டு சாரின்னு சொல்லுவோம்ல, பியூர் இருக்கும் பியூர் எல்லாமே இருக்கும், ஒரு 50-50 அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைட் வெயிட் சாரி. பயங்கர லைட்டா இருக்கும், பட் ரொம்ப பாஷா இருக்கும் இந்த சாரி. வந்து பாத்தீங்கன்னா இதுல செல்ஃப்லயே பாத்தீங்கன்னா நிறைய அந்த சில்வர் கலர் அண்ட் அந்த கோல்டன் கலர் இருக்கும். கோல்டு கூட பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கும் பாருங்க, சில்வர் கோல்டுன்னு கலந்து போவோம். பார்டரும் கெட்டிஜரி பார்டர் தான், ஆனா அடிக்கிற கோல்ட்ல இல்லாம அந்த சட்டிலான கோல்ட்ல. நான் அந்த சாரி இதுக்கு முன்னாடி நான் சாரீஸ் காமிச்சேன்ல, அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க, அது மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க்ல இருக்கும். இதுக்கு பிளேன் பிங்க் பிளவுஸ் போட்டீங்கன்னா சிம்பிளா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் சாரி வாங்கி கிராண்டா பிளவுஸ் போடணும்னு ஆசை. அதனால நான் லாஸ்ட் இயர் தச்சு வச்சிருந்தேன் இதோட பிளவுஸ. பார்க்காதவங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3Dல இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் இருக்கும். லோட்டஸ் ஃபிளவர்ஸ் வந்து அப்படியே 3D. இங்க பாருங்க, தனி இது தனி இது தனி இது தனி, அப்படியே தனித்தனியா இருக்கிறத அவங்க தனித்தனியா அழகா வந்து பண்ணிருக்காங்க. இந்த பெட்டல்ஸ் அப்படி தனித்தனியா தெரியும். இது பிங்க் கலர் லோட்டஸ், இது ரெட் கலர் லோட்டஸ். ஒரு ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள அப்படியே நீங்க போனீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும் பாருங்க, கொடியா பூக்கள் நிறைய, மினி குட்டி குட்டி பூச்சி, அந்த மாதிரி இப்படி திரும்பினீங்கன்னா அந்த லைட்டா அந்த ஷைனியா கலர்ல தான் அந்த மணி எல்லாம் இருக்கும். அந்த பேர்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் கொடுத்து தச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து போட் நெக் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. பின்னாடி வந்து அப்புறம் ஃபுல் நெக் கொடுத்தாச்சு.
முன்னாடியும் லோவா கொடுக்காம ஓரளவுக்கு பாருங்க இவ்வளவு தூரம் நல்லா மேல கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் நான். இதுவும் எல்போ ஸ்லீவ். நான் காமிச்ச அந்த கோல்டன் கலர் சாரி இருக்குல்ல, அதுக்கு இது கூட பேர் பண்ணி போடலாம், ரொம்ப அழகா இருக்கும். இது இருக்கும் நான் தச்ச பிளவுசஸ்லயே இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் பிளவுஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா 8000 நினைக்கிறேன், 8000 அந்த ரேஞ்ச்ல நான் எடுத்திருந்தது குமரன் சில்க்ஸ்ல. அடுத்தது பார்டர் இல்லாத சாரி. இது வந்து கொஞ்சம் சொன்ன பேச்சை ஈஸியெல்லாம் கேட்காது, கொஞ்சம் அயன் பண்ணி ப்ளீட் பண்ணும், இல்ல கையாலேயே நீவி விட்டு ப்ளீட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சப்போஸ் நான் சிங்கிள் ப்ளீட் எல்லாம் போட்டேன்னா நான் கையில பிடிச்சிக்கிட்டா கூட எனக்கு குண்டை தான் காமிக்கும், புஃப்னு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சாரி தான். பட் இது வந்து பாக்கிறதுக்கு நல்லா ஒரிஜினல் பட்டு மாதிரியே இருந்துச்சு. விலை கம்மியா இருக்குன்னு நான் வாங்கிட்டேன். போன வருஷம் இதை வாங்கி நான் ஷாப்பிங் ஹாலும் போட்டிருந்தேன். எந்த கடையில இவ்வளவு பிரைஸ் எனக்கு ஞாபகம் இல்ல. பிளவுஸ் தச்சு வந்துருச்சு. உங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே, கிராண்டா தான் இருக்கணும் இல்ல சிம்பிளா கூட தச்சுக்கலாம் இல்லையா, அதுக்கு நான் ஐடியா கொடுக்கலாம்ன்றதுக்காக இந்த சாரியா காட்டுறேன். இதுக்கு நான் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். இது தனியா பார்டர் எல்லாம் கிடையாது, பாடி ஃபுல்லா இதே டிசைன் தான் போகும். முந்தானி மட்டும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க, ஃபுல்லா இதே டிசைன்ல தான் இருந்துச்சு. சிம்பிளா ஆரி கொடுத்துக்கலாம், கைக்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கைக்கு மட்டும் இந்த மாதிரி சிம்பிள் ஆரி ஒர்க் வந்து பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிள், கைக்கு மட்டும்தான். கைக்கு வந்து தனி மெட்டீரியல் வாங்கி அதுல இருந்து இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளவுஸ்க்கு மட்டும், பாடிக்கு மட்டும் தான் நான் பிளவுஸ் வந்து சாரியில இருந்து கிழிச்சிருக்கேன். சுற்றளவு வந்து இது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இந்த சாரிக்கு, லென்த் வந்து கம்மியா இருந்தனால பாடிக்கு மட்டும் நாங்க கொஞ்சமா கிழிச்சு எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுத்தாங்க. ஸ்லீவ்க்கு மட்டும் தனியா துணி வாங்கி அதுக்கு ஆரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு எம்டி டெய்லரிங்ல. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா டாசல்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். என்னுடைய பட்டு சாரி, ஒரிஜினல் பட்டு சாரி காஞ்சிபுரத்துல எடுத்தது ரெட் கலருக்கு கிரீன் கலர் பிளவுஸ் தான் வந்துச்சு. சோ அதே மாதிரி இது ஃபுல்லா வேற கலரே இல்லாததுனால செல்ஃப்ல இருக்கனால இந்த கிரீன் கலர் கூட நீங்க இதுக்கு போட்டுக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இதுலயும் நான் சிம்பிள் ஆரி தான் பண்ணிருப்பேன். இதோடைய சாரி சேம், இதே சாரி கிரீன்ல வரும், அதுக்கான பிளவுஸ் இது. ஆனா இது கூட அதை மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். ரொம்ப ஜிகு ஜிகு ஜிகுன்னு கல்யாணம் பண்ண மாதிரி டிசைன், அவ்வளவு கிராண்டான டிசைன் இல்லாம சிம்பிளா டிசைன். அப்புறம் அங்கங்க 3D ஃபிளவர்ஸ் வந்து இருக்கும், கையிலயும் அங்கங்க 3D ஃபிளவர்ஸ் வந்து வரும், பார்டர் வரும், அவ்வளவுதான். டாசல்ஸ் வந்து அது தொங்குறது வந்து பாத்தீங்கன்னா சலச்சலா இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், நல்லா கான்ட்ராஸ்டா அழகா இருக்கும். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் இங்க வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா சாரி, இந்த சாரியோட பிளவுஸ் தான் இது, அதோடதுதான் இது மேட்சிங். இப்ப நான் காமிச்ச சாரி மாதிரியே அதே டைப் தான் இது, கலரும் வேற, உள்ள இருக்க டிசைனும் வேற. இதுல போற டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கும். நடுவில் வந்து மறும் நிறைய கேப் தெரியாது, ஃபுல்லா சரிகை தகடு சாரி மாதிரி இருக்கும். இதுல அங்கங்க கிரீன் நிறைய தெரியும். இது ப்ளீட் பண்ணி கட்டினா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி முந்தானி வருது. கடைசியா காமிச்ச 2 சாரியுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வாங்கி நான் ஷாப்பிங் ஹால்ல காமிச்சது. எந்த கடையில எவ்வளவு பிரைஸ் தெரியல. சோ நான் இப்ப காமிச்ச எல்லா சாரியும் சிலது வந்து குமரன் சில்க்ஸ்ல, 1 2 வந்து பாத்தீங்கன்னா வயநாடுல வாங்கினது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில வாங்கினது, அப்புறம் ரோம்பேட்ல இருக்கக்கூடிய போத்தஸ் சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய குமரன் சில்க்ஸ், போத்தஸ் சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அங்கங்க வாங்கினது. தச்சது வந்து பாத்தீங்கன்னா எம்டி டெய்லரிங் அம்பத்தூர்ல தச்சது. அப்புறம் அவங்க 2 பேருக்கு வாங்கின வேஷ்டி சட்டை வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ராம்ராஜ்ல வாங்கினது. ஷர்வின் குட்டிக்கு ஸ்லீவ்லெஸ் ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நான் ஆர்டர் பண்ணிடுவேன், அந்த உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெளில போட்டு போற மாதிரி வீட்டுக்கு ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி சாதாரண ட்ரெஸ்ஸஸ், ட்ராக் பேண்ட், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பேண்டலூன்ஸ்ல, ட்ரெண்ட்ஸ்ல, மேக்ஸ்ல, அப்படி இல்லைன்னா H&Mல, இதுல எல்லாம் எப்ப சேல் நடக்குதுன்னு பார்ப்பேன். சேல் நடக்கும்போது போயிட்டு, ஏன்னா குழந்தைங்க வளர்ற குழந்தைங்க நிறைய செலவு பண்ண வேணான்ட்டு அந்த நேரத்துல போயிட்டு மொத்தமா வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன். அப்பப்ப அதுக்குன்னு தனித்தனியா போய் வாங்க மாட்டேன். எப்பவுமே கடைக்கெல்லாம் போகும்போது நான் இந்த மாதிரி கோட் சூட் இருக்கான்னு நான் பிராண்டட் ஷோரூம்ஸ்ல தேடுவேன். அங்கெல்லாம் வந்து கிடைக்காது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு மேல, அவ்வளவு காஸ்ட்லிலாம் வேணாம் வளர்ற குழந்தைங்களுக்கு. 2-3 வாட்டி போடுவோம், அப்புறம் போட மாட்டோம். அதனால நான் வந்து சீப்பா, நான் பாக்குறதுக்கு நல்லா மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தேடும் போது ஜெயச்சந்திரன்ல வந்து இது தீபாவளி அப்ப நான் வாங்கி வச்சது. ஸோ பொங்கலுக்கும் அவனுக்கு பர்த்டே இப்போ மார்ச் மந்த் வரும், அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் சைஸ் பார்த்து ஒரு சைஸ் பெருசா வாங்கி வச்சிடலாம்னு வாங்கி வச்சாச்சு. ஏன்னா வருஷம் கடைக்கு போகும்போது என்ன ஆகும்னா, பொங்கல் தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன் எல்லாமே பொங்கல் முடிஞ்சோடனே காலி ஆயிடும். அவன் பர்த்டேக்கு போகும்போது பழைய கலெக்ஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி கோட் சூட்ஸ் எல்லாம் அழகா கிடைக்காது. நாங்க கடைக்கடையா ஏறி இறங்குவோம். அதனால முன்னாடியே இந்த வாட்டி வாங்கி வச்சிடலாம்னு வாங்கி வச்சாச்சு. உள்ள டிஷர்ட்டும் இந்த மாதிரி மேல கோட்டும் வரும். உள்ள டிஷர்ட் வெள்ள கோட் மட்டும்தான், இதுக்கு பேண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பேண்ட் வந்து ஜீன்ஸ் நம்ம தனியா வாங்கி பேர் பண்ணிக்கணும். கார்கோஸ் பேண்ட் மாதிரி இல்ல கிரீம் கலர் பேண்ட் எல்லாம், காட்டன் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டாக்கா சூப்பரா இது வந்து இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு ஒயிட் ஆர் ஜீன், ப்ளூ ஜீன் எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கு. இது வந்து 1798. எவ்வளவுப்பா இது? இதோ பாருங்க, 1798 rupeesனு வாங்கினது. ரொம்ப அழகா இருக்கு. மெட்டீரியல் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டா சூப்பரா இருக்கு. அடுத்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பொங்கலுக்காக வாங்கினது. அது வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேக்காக வாங்கிக்கலாம் வாங்கினது. இது கொஞ்சம் பொங்கலுக்கு ட்ரெடிஷனலா இருக்கட்டுமேன்னு வாங்கணும்.
உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஷர்ட் வரும், மேல வந்து பாத்தீங்கன்னா மோடி கோட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு கோட் இருக்கு. அண்ட் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சீ கிரீன் சீ ப்ளூல அழகா கொடி கொடியா போய் சூப்பர்வா இருந்தது, சட்டிலா இருந்தது. வெள்ளை கலர்ல குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம்னா அதெல்லாம் அழுக்காக்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் போட்டு ஷர்வின் நான் போட்டு பார்த்ததே இல்லை. இது வந்து முதுகுல நடுவுல வந்து பேண்ட்ல இதை மாட்டி விட்டுறணும், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதை மாட்டி விடணும். பேண்ட்டுடைய லூப் வரும்ல அது வந்து ஃப்ரண்ட்ல மாட்டணும். ஸோ ஃப்ரண்ட்ல இப்படி 2 வரும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க வை பெல்ட் மாதிரி. பெல்ட் பேர் தெரியல, யாருக்கா தெரியும்னு எனக்கு வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறது. அண்ட் குட்டியா ஒரு போட் டை கழுதைக்கு கியூட்டா இருந்துச்சு. எப்பவுமே கேர்ள் பேபியோட ட்ரெஸ் செக்ஷனுக்குலாம் போயிட்டு இவ்வளவு அழகழகா இருக்கே, பசங்களுக்கு போரிங்கா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நானு. நிறைய பையனை பெற்ற அம்மாக்கள் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கேர்ள்ஸுக்கு எவ்வளவு இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அழகு பார்க்க முடியலையேன்னு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு வாட்டியும் பர்த்டேக்கு வந்து தேடுவேன். இந்த வாட்டி தீபாவளி சமயத்திலே கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி வாங்கி வச்சிடலாம்னு வச்சாச்சு. ஜீகோ ஷர்ட் பேண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நாங்க இந்த பேண்டலூன்ஸ்ல எல்லாம் சேல் இருக்கும், அப்புறம் எங்க கூப்பன்ஸ் எல்லாம் நிறைய காமிச்சது. அதுல அவர் வந்து அப்பப்போ போயிட்டு ஷர்ட் எல்லாம் வாங்கி வச்சாரு. அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் ஜென்ஸோடைய ஷாப்பிங் ஹால் வந்து பாக்குறது கம்மியான பேர் தான் நம்ம சேனல்ல இருக்கிறதுனால நான் அதெல்லாம் காட்டல. விமென்ஸ் நிறைய பாக்குறதுனால உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுக்காகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் இதுல காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு ஐடியா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷம். ஷாப்பிங் ஹால் போடுங்க, ஏன் போட மாட்டீங்கன்னு என்ன திட்டி செல்லமா கேட்ட எல்லாருக்காகவும் தான் இது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். எல்லாருக்கும் 2024 வருடத்துடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். Thank you so much for watching, friends. Take care. Tata. Bye.